Hi friends, this is Vijay from Dhruvam Academy. Group 2 2A notification officially release பண்ணிட்டாங்க 11/8/2026 சொன்னபடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னைக்கு லாஸ்ட் டேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு, என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, பிளஸ் ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதுசா எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு 11/8/2026 ஸோ அபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது முக்கியமான டேட், இது ரொம்ப முக்கியம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன்ல இருந்தே கணக்கு வரும். ஸோ இன்னைக்கு 11/8/2026 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் எக்ஸாம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கு ஆன்லைன் மோட் தான். ஸோ ஆன்லைன் மோட்ல தான் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்றது மாதிரி இருக்கும். 9/9/2026 நைட்டு 11:51 வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். என்னன்னா கடைசி நாள் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. இயர்லியரா ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் பிஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. கடைசி நேரத்துல அந்த சர்வர் இஷ்யூ வந்துடும். ஏன்னா நிறைய பேர் அந்த டைம்ல அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ப்ராப்பரா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஸோ ஏதாவது அப்ளிகேஷன்ல தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கான டைம் அப்படிங்கிறது 13/9/2026 அதுல இருந்து 15/9/2026 வரைக்கும் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் இல்லாத மாதிரி அப்ளை பண்ணுங்க. கரெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்ச வரை தவிர்க்க பாருங்க. தவிர்த்தாதான் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் போயிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு மாதிரி இருக்கும். இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதுக்கு அடுத்தது மெயின்ஸ்னு ஒன்று நடக்கும். மெயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாமுக்கு தனியாகவும் குரூப் 2A எக்ஸாமுக்கு தனியாகவும் நடக்கும். ஆனால் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது 2 எக்ஸாமுக்கும் கம்பைன் பண்ணி நடக்கும். அதுதான் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. குரூப் 2க்கும் 2A போஸ்டிங்க்கும் கம்பைண்டா ப்ரிலிம்ஸ் நடக்கும். இதுல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் 1/11/2026 கிட்டத்தட்ட 82 நாட்கள் இருக்கு. சாலிடா 82 நாட்கள் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் டைமிங் 9:30 இருந்து 12:30 வரைக்கும். இந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வேக்கன்சிக்கு வருவோம். குரூப் 2 வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 41 வேக்கன்சி. இதுவே குரூப் 2A போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 780 வேக்கன்சி. டோட்டலா 821 போஸ்டிங். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது 821. ப்ரீவியஸ் இயரா நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அதுல சரிபாதி. ஏன்னா ஒரு சில ஆண்டுகள்லாம் 1600 2000 இந்த மாதிரி வந்திருக்கு. அதுவும் முக்கியமா நம்ம கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோர் தென் 5000 கிட்டத்தட்ட 6000 நியர்பை 6000 வேகன்சி விட்டுருந்தாங்க. அதுதான் ஒரு பல்கான வேகன்சியா வந்திருந்தது. ஸோ இந்த டைம் 821 வேகன்சி. குரூப் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 41, குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 780, டோட்டலா 821 வேகன்சி. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஜெனரல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில வராத மற்றவங்க SC ST BC முஸ்லிம்ஸ், அடுத்தது MBC, இவங்க எல்லாமே ஒரு கேட்டகரி. இப்ப ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீசஸ்ல ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 22, மேக்சிமம் ஏஜ் அப்படிங்கிறது 32 வரைக்கும் தான் அவங்களால எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக முடியும். யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரி வரைக்கும். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா 42 வயசு வரைக்கும் அவங்க இந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆகிக்கலாம். இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50 வயசு. டெஸ்டிடியூட் விடோவுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட், அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. இதுவே டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. இதே ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 32, இங்க 42, இங்க 50. டெஸ்டிடியூட் விடோவுக்கு 37. அவங்களே டிகிரி லால வச்சிருந்தாங்க அப்படின்னா 34, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு 44, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 52, டெஸ்டிடியூட் விடோவுக்கு 39 வரைக்கும் வருது. ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங் ஜெயிலர் மென், ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன்,
இவங்க டிகிரி வந்து வச்சு ஏதாவது டிகிரி ஹோல்ட் பண்ணியிருந்தா தான் குரூப் 2 எக்ஸாமினேஷன் நம்ம வந்து எழுத முடியும். ஸோ அவங்க வந்து டிகிரி வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நார்மல் பர்சனை பொறுத்த வரைக்கும் 32 வயசு. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது, இந்த ஜெயிலர் போஸ்டிங் மட்டும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெசிடியூட் விடோ, அவங்க டெசிடியூட் விடோவை பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட். ஆனா குரூப் 2 சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 32 வயசு அதிகபட்சம் வந்து இந்த ஒரு போஸ்டிங் வந்து 37 வந்து சொல்றாங்க. மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ், ஸோ இந்த இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, ஸோ இதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜெயிலர் மென், அப்புறம் ஜெயிலர் உமன், ஸ்பெஷல் பர்சன்ஸ் ஃபார் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன், ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு இது ஒன்று மட்டும்தான் வந்து அவங்க எழுதுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 32 வயசு அப்படிங்கிறதா மேக்சிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது குரூப் 2A சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. ஆனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு மட்டும் 25 வயசு மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது 37. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 32 வயசு அப்படிங்கிறது தான் லிமிட். 33 வயசு இருந்தா கூட எழுத முடியாது. இதுவே அவங்க பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸா இருந்தாங்க அப்படின்னா 42 வயசு வரைக்கும் வந்து எழுதிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு 47 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 50 வயசு வரைக்கும், டெசிடியூட் விடோவுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இப்ப ஜெனரல் கேட்டகரி இல்லாம எஸ்சி, எஸ்டி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, முஸ்லிம்ஸ், இவங்க பிசி, இவங்க எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுனா ப்ரொபேஷன் ஆபீசருக்கு. எதுக்கு இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசருக்கு மட்டும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. 37 வயசு வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும். இதுவே டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா 47 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 50 வயசு வரைக்கும், டிஸ்ட்ரிபியூட் விடோனா 37 வயசு வரைக்கும். அவங்களே டிகிரி லால வச்சிருந்தாங்க அப்படின்னா 2 வயசு வந்து கூடும். மற்ற போஸ்டிங்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நோ ஏஜ் லிமிட். இதுவும் அந்த ஜெயிலர் போஸ்டிங்க்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில இருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் தான். இது வந்து குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வருவோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீசஸ்க்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கீழே வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே, அதுவும் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அவங்களால அந்த யூஜிசின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ரெகக்னேஷன் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில படிச்சு ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே குரூப் 2 சர்வீசஸ்க்கு உள்ள எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெப்டி கமர்ஷியல் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். ஸோ அதே போல குரூப் 2A சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே போல தான், a degree of any university or institution recognized by the University Grand Commission அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் இந்த டிகிரிலாம் இருந்தால் இல்லை அதுக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் இதை வந்து எடுத்துக்குவோம், டிகிரிக்கு ஈக்குவலாக எடுத்துக்குவோம்னா கீழே லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இது எல்லா போஸ்டிங்க்குமே எனி டிகிரி வந்து கொடுத்துட்டா போதும். ஒரு சில இதுக்கு மட்டும் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு டிகிரி இருந்தாலே வந்து இந்த போஸ்டிங் பர்டிகுலர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் தான். ஒரு டிகிரி இருந்தாலே நீங்கள் குழப்பம் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பர்டிகுலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி அவார்டட் பை த யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பிஎல் டிகிரி வந்து ப்ரிஃபரபுளாக கேட்பாங்க. பிஎல் டிகிரி படித்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு அந்த வேக்கண்ட்டுக்கு வேறு யாருமே வந்து மினிமமாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மட்டுமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலது இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர்டாக ஒரு சில டிகிரி மட்டும் கேட்பாங்க, இந்த போஸ்டிங்க்கு இந்த டிகிரி மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் 2 போஸ்டிங், அடுத்தது குரூப் 2A போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 போஸ்டிங்க்கும் குரூப் 2A போஸ்டிங்க்கும் கம்பைன் பண்ணி வரதுனால ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான் எழுதணும்.
ஸோ அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2 போஸ்டிங்க்கு தனியாக நடக்கும், குரூப் 2A போஸ்டிங்ஸ்க்கு தனியாக நடக்கும். இங்கே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ். அடுத்தது ஆப்டிடியூட் அப்படிங்கிறது SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும், மொத்தமாக 25 கொஸ்டின்ஸ். அடுத்தது லாங்குவேஜ், இங்கே இங்கிலீஷ் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறவங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க எய்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் மீடியம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்படி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும் போது ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட்டுன்னு இருக்கும், அதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ், அப்புறம் 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் தமிழ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தமிழில் தான் இருக்கும், ஜென்ரல் தமிழில் இருக்கும். அடுத்த 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 75 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 25 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணும் போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சார்பாக யாரையும் அப்ளை பண்ண அனுப்புறீங்க அப்படின்னா ப்ராப்பராக சொல்லி அனுப்புங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சிரமமாக போயிடும். இதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீசஸ்க்கு 2 பேப்பர் நடக்கும். பேப்பர் 1 அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கும் சப்ஜெக்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது SSLC ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டு. இங்கே மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறது 100 மார்க்கு. டியூரேஷன் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து 3 hours தான், ஓகேங்களா. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது 40 எடுத்தா நம்ம பாஸா அப்படின்னு கேட்டால் 40 எடுத்தா குவாலிஃபை, அவ்வளோதான். அதுலேயும் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். 40 அப்படிங்கிறது மினிமம், 40 கம்மியாக எடுத்தா அந்த பேப்பரே வேலிடேட் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் அர்த்தம். டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ். ஸோ நீங்கள் பேராவாக வந்து எழுதுறது மாதிரி இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு 300 மார்க், 3 மணி நேரம். மொத்தம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது 90 மார்க், டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும், SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறது 100 மார்க், டூரேஷன் அப்படிங்கிறது 3 hours வந்து இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது 40. அடுத்தது இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஜென்ரல் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ரீசனிங் அப்படி இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். மொத்தமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது மேக்ஸ் பார்ட் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் வந்து அப்படிங்கிறது 300 மார்க்கு, டூரேஷன் 3 hours. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 90 மார்க்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஓகேங்களா. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து நடக்குது. இதுவே குரூப் 2 சர்வீசஸில் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவாக நடக்குது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்குது, அப்ஜெக்டிவ் டைப். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் OMR தான் நம்ம மார்க் ஷேர் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 2A ரெண்டுக்கும் காமனான ப்ரிலிம்ஸு, காமனான ஒரே எக்ஸாமு. டோட்டலாக 200 கொஸ்டின்ஸு. மொதல் 100 கொஸ்டின்ஸ் எய்தர் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். அடுத்த 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 75 ஜென்ரல் கொஸ்டின்ஸு, 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேட்டர்ன், இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே முக்கியமான இதுக்கு வருவோம், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு அது வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெனியூவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் மொதல் தடவை இப்போ தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ சைஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. இ-சேவை மையம் இல்லைனா ப்ரௌசிங் சென்டர், இப்போலாம் வந்து ப்ரௌசிங் சென்டர் கிடையாது, இ-சேவை மையம் தான். அங்கே போனாலே உங்கள் டீட்டெயில் எல்லாமே அவங்க ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணி சைன் போட்டு நீங்கள் வந்து பே பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும். தானாக உங்களோட டீட்டெயில் எல்லாமே இது ஃபில் ஆகிருக்கும், மீதி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும்
அடுத்தது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. ஸோ அதே சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ், அடுத்து ஜாகிரபியில் 5 கொஸ்டின்ஸ், யூனிட் 3 ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ், பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின்ஸ், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பொருளாதாரம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அது 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இதுலையும் இருக்கு. அது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ். இலக்கணம் அடுத்தது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே தான் சேம். இலக்கணத்துலேருந்து 25 கேள்வி, சொல்ல அகராதியிலேருந்து 15 கேள்வி. அடுத்தது எழுதும் திறன், ஸோ இதுலேருந்து ஒரு 15 கேள்வி. கலைச்சொற்கள் 10, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இதுலேருந்து வந்து 15 கேள்வி வருது. எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வி. இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இதுலேருந்து 15 கேள்விகள் இன்க்ளூடிங் திருக்குறளோட வருது. ஓகேங்களா? இது ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்கான சிலபஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராமர் 25 கொஸ்டின், வொகாபுலரிஸ் 15 கொஸ்டின்ஸ், ரைட்டிங் ஸ்கில் 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 10 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது காமனாக இங்கிலீஷ் அப்புறம் தமிழில் வந்து வரும். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனும் நான் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ டேட்டை மறந்துடாமல் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் வந்து ஹரிபரியில் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது ஃபர்தராக நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த குரூப் 2 எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வரிசையாக வந்து கொடுப்போம். வேர் டு ஸ்டடியிலேருந்து எல்லாமே நம்ம ஹைலி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே கொடுத்து பிரித்து நம்ம 1 by 1 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நிறைய கிளாஸஸும் வந்து நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.